அன்னாள் பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். அவள் மிகவும் கடினப்பட்டால், மிகவும் பிரயாசப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்புகிறாள். அதை பார்த்து கொண்டிருக்கிற ஏலி அவளை பரியாசம் பண்ணுகிற ஒரு காரியம் அதிலே காணப்படுகிறது. அப்படி பரியாசம் பண்ணப்பட்ட பொழுதிலும் கர்த்தர் அவருடைய கண்ணீருக்கு ஒரு குழந்தையை சாமுவேல் என்கிற பெயரிலே கொடுக்கிறார். அந்த குழந்தையை அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் பால் மறந்த நாள் முதல் ஆலயத்தில் விட்டுவிட்டாள் என்று வேதத்தில் கூறப்படுகிறது. நாமும் இந்த சிறுவர்கள் ஆராதனையிலே நமது பிள்ளைகளை நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய வழிநடத்துவதற்குள்ளாய் நாம் வளர்த்துவதற்கு இது ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் அதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது.